என்னவே ஆகட்டும். ரெண்டில் ஒன்று நான் பார்க்கத்தான் போகிறேன். என் பொண்டாட்டி இந்த நிலைமைக்கு ஆக்கினவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்டாட்டி எப்படியெல்லாம் வலி துண்ணாலும், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலும், எப்படியெல்லாம் கொடுமை கொடுத்தாங்களோ அதெல்லாம் நான் நின்று பார்த்துருந்தேன். அந்த வலி என்னான்னு எனக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அவள் படுத்திருக்கிற படுக்கையை பார்த்தா அதுலேயே தெரியுது எங்கள் அம்மா எவ்வளோ மோசமானவங்கன்னுட்டு. இந்த மாதிரி ஒரு கொடூர தாய் வயிற்றுல நான் பிறந்தேன். நினைச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்கு. என் த்ரிஷா எல்லாருக்கும் நல்லதுதான் நினைச்சான், யாருக்குமே கெடுதல் நினைச்சிருந்தே இல்லை. இதுலேயும் எங்கள் அம்மாவை சொந்த பெத்த தாய் மாதிரி எங்கள் அம்மாவை அவள் பார்த்துக்கிட்டா 7 வருஷம். ஆனால் இப்போ இத்தனை வருஷமும் எங்கள் அம்மா அவள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுமை கொடுத்துருந்து கூட எனக்கு தெரியாது. எல்லாமே என்கிட்ட மறைச்சிட்டா. இருந்தாலும் ஏன் எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான். வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் வேலை உண்டு வீடு உண்டு என் பாட்டுக்கு நான் இருந்துட்டேன். இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு பொண்ணு வீட்டில் என்ன பண்ணுறா, என்ன கஷ்டப்படுறான்னுட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுவும் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு நான் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என்னை நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. கடவுளே, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. என் த்ரிஷாவை, என் பொண்டாட்டி எனக்கு உசுரோட என்கிட்ட குத்துரு. நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். வேறு எதுவும் எனக்கு வேணாம். எனக்கு என் பொண்டாட்டி மட்டும்தான் வேணும். ஒரு டைமில் எங்கள் அம்மா முக்கியமா இல்லை என் பொண்டாட்டி முக்கியமானா நான் என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா மேலே நான் அவ்வளோ கோவத்தில் இருக்கிறேன். நான் எங்கள் அம்மாவை எந்த இடத்துல வச்சுருந்தேன் தெரியுமா? ஆனால் இதெல்லாமே ஒரு நாளில் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டாங்க. என்னால் இதெல்லாம் யோசிக்க கூட முடியல. எங்கள் அம்மாவை இப்படி பண்ணாங்கன்னுட்டு. ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எனக்கு நீ குழந்தைதான் கொடுக்கல, ஆனால் என் பொண்டாட்டியும் நீ பிரிச்சிடாத கடவுள். அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு எனக்கு என் பொண்டாட்டி குழந்தை. எனக்கு அவன் மட்டும் போதும். இந்த உலகத்தில் வேறு யாருமே எனக்கு வேணாம். நான் அவ கூட வாழ்ந்து நான் சத்துடுறேன் போதும். அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கடவுளே, தெய்வம் செஞ்சு என் பொண்டாட்டியை காப்பாற்றிடுப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அண்ணா வேற இப்படி இவ்வளோ கோவத்துல போறாரே. எத்தனை வருஷத்துல எங்க அண்ணாவை இவ்வளோ கோவத்துல நான் பார்த்ததே இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சீக்கிரமா நான் போகணும். சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எடுக்கிறாரான்ட்டு. ஐயோ, என்ன இவரு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. சரி, அம்மா ஃபோன் பண்ணி எச்சரிக்கையாக சொல்லலாம். இல்லைன்னா என்ன ஆகுமோ தெரியல. இது என்ன இது? யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. கோவம் இருக்கணும் தான். இவ்வளோ கோவமா? கடவுளே, அங்கே எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அதுக்கு நீ தான் துணையாக நிற்கணும் சாமி. என் வீட்டில் யாருக்குமே சண்டை வரக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். அங்கே என்ன நடக்குமோ எது நடக்குமோ எனக்கு நினைச்சாலும் எனக்கு பயமாக இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் நான் வீட்டுக்கு போகணும். அம்மா, அம்மா, அம்மா. மாமா, நீங்களா? வாங்க மாமா உள்ள. ஏய், நீ என்ன பண்ற எங்க வீட்டில்? என்ன மாமா பேசுறீங்க? இதுதான் நான் இனிமே வாழ போற வீடு. தெரியாம மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க மாமா, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அத்தை சொல்லிட்டாங்கல்ல மாமா. சி, வாய மூடு. நான் எங்க அம்மாவை கூப்பிட்டேன். சி, நீ வந்து நிக்கிற. எல்லாம்
எங்கள் அம்மா கொடுக்குற இடம் எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதை அங்கங்கே வச்சிருந்தா எங்கள் குடும்பம் இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சிருக்காது. எங்கள் அம்மாக்கும் இந்த மாதிரி பீ புத்தியும் வந்திருக்காது. மாமா என்ன பேசுகிறோன்னுட்டு பார்த்து பேசுங்க மாமா. நான் உங்களோட பொண்டாட்டி ஆக போகிறவன். இங்கே பாருங்க மாமா, உங்கள் மேலே எனக்கு கோவம் வராது மாமா. கோவம் வந்தாலும் நான் உங்கள் மேலே காமிக்க மாட்டேன் மாமா. நீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சி இங்கே பார், நான் உன் மேலேயும் உன் அத்தை மேலேயும் அம்மா மேலேயும் பயங்கர கோவத்தில் இருக்கேன். இங்கே பார், நான் எங்கள் அம்மா கிட்ட பேசணும். முதல்ல எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்களை வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இப்போவே நல்லா வாங்கி கட்டிக்கின்னு போக போகிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? உன்னை நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சி போங்க மாமா, இப்படிலாம் சொல்லி எனக்கு வெக்கத்தை வர வைக்காதீங்க. நீங்கள் என்ன வேணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே ரெடி தான். என்னடி ஜென்மோ நீ எல்லாம், எப்போ பார்த்தாலும் நீ அதில் தான் இருப்பியா? இங்கே பார், நான் சொன்னது உன்னை அடிக்கிறதும் கொலை பண்ணிட்டு போகிறேன்னு தான் சொல்ல வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி கண்டதும் இல்லை கர்மாந்திரமே. நீ எங்கள் அம்மாவை கூப்பிடு. எனக்கு வீட்டில் வரத்து கூட எனக்கு பிடிக்கல. என்ன மாமா இவ்வளோ கோவத்தில் இருந்தா உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகுறது? நீங்கள் உள்ளே வாங்க மாமா, உக்காந்து நம்ம பேசலாம், எல்லாம் சரியாக போயிடும். எல்லாம் இந்த மழடினால வந்தது மாமா. இல்லைனா பாவம் உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா? நானே இருந்திருந்தா உங்களுக்கு ஒரே வருஷத்தில் ரெட்டை புள்ள பெற்று போட்டு பார்த்துக்கோ மாமான்னுட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குத்துருப்பேன். எப்படி ஐடியா? சி வாய மூடு. யாரடி மலடின்ற? வேற யார மாமா? உன் அரம பொண்டாட்டி த்ரிஷா தான். அவளை பற்றி பேசுறதுக்கு கூட உனக்கு அருகதை இல்லாதபடி. சே, நீ எல்லாம் ஒரு ஜன்மோன்னுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பார்த்தியா? ஏன் மாமா இப்படி கொந்தளிக்கிறீங்க? இப்போ எதுக்கு நீ கிட்ட வர? உங்களுக்கு அப்படியே இப்போ உடம்புல சில்லுன்னு ஆகும், கோவம்லாம் பறந்து போயிடும். கிட்ட வராத மோனிஷா, நான் ஃபஸ்ட்டு உன் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்கேன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சி என்ன மாமா இப்படி அடிச்சிட்டீங்க, இப்படி தள்ளி விடுறீங்க? நான் உன் பொண்டாட்டி ஆக போகிறவ மாமா. என்னை போய் அடிக்கலாமா நீங்கள்? என்ன அடிச்சா உங்கள் மனசு தான் மாமா வலிக்கும். மண்ணா கட்டி வலிக்கும். யாருக்கடி யாரடி பொண்டாட்டி? நீ எல்லாம் என் த்ரிஷா கால் தூசி சமானம் கூட வரமாட்டேடி. இங்கே பார், நான் சாவர வரைக்கும் எனக்கு ஒரே பொண்டாட்டி தான், அது த்ரிஷா மட்டும்தான். நீ எல்லாம் என் கனவுல கூட எனக்கு பொண்டாட்டியா நீ வர முடியாதுடி. உன்னை பயங்கரமாக அடிச்சு போட்டுடலாம் தான் பார்த்தேன். ஆனால் தப்பு எங்கள் அம்மா மேலே நிறையவே இருக்கு. அதுக்கு கொசுறு நீ. உன்னை விட்டு எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன். நீ மரியாதையாக நான் வரத்துக்குள்ளே இங்கேருந்து இடத்த காலி பண்ணு, இல்லை உன் உசுறு இருக்காது. போ மாமா போ. எந்த வாயில் நீ என் பொண்டாட்டி அன்னைக்கு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொன்னியோ, அதே மோனிஷாவை உன் உண்மையான வாழ்க்கையில நான் உன் பொண்டாட்டி ஆகி காமிக்கிறேன் மாமா.